ஒரு வழியாக பேசினே எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குமரன் சில்க்ஸ் போயிட்டோம். ஓல்டு குமரன் சில்க்ஸ் தான். போகும்போதே பொண்ணுக்கு பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறமா இவங்க தான் பொண்ணு, இந்த ஒயிட் கலர் டாப் போட்டிருந்தாங்களே அவங்க தான் பொண்ணு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் பேர் வர வேண்டியிருந்தது. அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா எல்லாரும் வந்ததுக்கப்புறமா புடவை எடுக்க உள்ளே போயாச்சு. போகும்போது விநாயகரை ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டோம். விநாயகருக்கு பூஜை நடந்து வெள்ளிக்கிழமையிலேயே, அதனால் பூஜை பண்ணியிருந்தாங்க போல். பூஜை நடந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கும்பிடை போட்டுட்டு எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இவங்க தான் கல்யாண பொண்ணு. நம்ம கல்யாண பொண்ணோட பேர் வந்து ஹேமலதா. நம்ம கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை இவங்க தான். எங்கள் மச்சினன் இவங்க தான், எங்கள் வீட்டுக்காரோட தம்பி. கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா உள்ள ட்ரெஸ் எடுக்க போயிட்டோமா. ஜென்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. லேடிஸ் நீங்கள் தானே எடுக்க போகிறீங்க, நீங்களே போய் பாருங்கள், நாங்கள் எதுக்கு வேறு வந்து நிற்கணும் கால் வலிக்குன்ட்டு எல்லோரும் ஓரமாக உட்காந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் லேடிஸ் எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுக்க போயிட்டாங்க. அங்கே கடைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அக்கா, அண்ணன் ஒய்ஃபு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புடவை செலக்ட் பண்ண போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் வந்து அக்கா தங்கச்சி, அதாவது பெரியப்பா சித்தப்பா பொண்ணு முறை, எல்லாருமே 3 பேருமே எனக்கு 3 பேருமே நாத்தனார். பார்ட் 3 வீடியோவில் என்ன புடவை எடுத்தாங்க, என்ன கலர் எடுத்தாங்கிறது நான் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.